ஹலோ ஜேஎஃப்எம் வியூஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். எல்லோரும் நல்லாயிருப்போம். ஃபஸ்ட்டு மைக் ஆன் பண்ணிட்டு செக் பண்ணிக்கிறேன். ஆனில் தாங்க இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து இப்போ அர்ஜுன் சார் கட்டியிருந்த ஒரு ஆஞ்சநேயர் டெம்பிளுக்கு தான் போயிட்டு வந்தோம். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கெருகும் பக்கத்தில் இருக்குது. நான் அதோட லொக்கேஷன் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், கீழே நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஆஞ்சநேயர் டெம்பிள் வந்து அர்ஜுன் சாரோட மிகப்பெரிய கனவாக 2 இயர்ஸ் பிஃபோர் தான் இந்த ஆஞ்சநேயர் டெம்பிள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஞ்சநேயர் டெம்பிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு வந்து 1 ஏக்கர் வந்து நிலம் வந்து யூஸ் ஆச்சாம். ஸோ அப்புறமேட்டு இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்த ஆஞ்சநேயர் டெம்பிளும் இந்த ஸ்டாச்சுவும் ப்ளஸ் வந்து விநாயகர் ஸ்டாச்சுவும் அப்புறமேட்டு வந்து நம்ம வந்து வெங்கடாஜலபதி இருக்கார் இல்லையா, அவரோட ஸ்டாச்சுவும் இருக்குது. அதை சுற்றியும் வந்து கீழே அந்த கோயிலை சுற்றி நீங்கள் நடப்பாதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே கல் ப்ளஸ் வந்து அதில் வந்து நிறைய கிராஸ் வர்ற மாதிரி நடக்கிறப்போ நம்மளுக்கு வந்து வலிக்காத மாதிரி அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக வந்து அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து என்னென்ன ரவுண்டில் வந்து இங்கே இருந்தீங்க சென்னையில் அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு ஒரு நல்ல ஆம்பியன்ஸான உள்ள கோயிலுக்கு வந்து போய் விசிட் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை போயிட்டு நீங்கள் விசிட் பண்ணலாம், உங்களுக்கு பிடிக்கும். அந்த கோயில் வந்து உண்மையிலுமே சூப்பராக இருந்துச்சு. அங்கே இருக்க ஆஞ்சநேயர் டெம்பிளோட ஸ்டாச்சோட ஹைட் வந்து 28 ஃபீட் வந்து ஹைட்டாக, அகலம் வந்து 17 அடி அகலமாக. ஸோ அதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 128லேருந்து 130 டன் வரைக்கும் அந்த ஆஞ்சநேயரோட ஸ்டாச்சு இருக்கு இல்லையா, அதோட வெயிட் மட்டுமே 130 டன் கிட்ட வருமாங்க. அது மேலே வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒன்று வச்சுருக்காங்க, கோபுரம் மாதிரி. அது பார்த்திங்கன்னா 28 டன் வந்து வெயிட்டாம். ஸோ வந்து உண்மையிலுமே வந்து அந்த கோயில் வந்து ஆம்பியன்ஸ் நான் வந்து சொல்லியாகணும், சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி நாங்கள் சாட்டர்டே போயிருந்தோம் ஃபேமிலியோட. ஸோ இப்போ தான் நான் ஜிம்முக்கு போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் சரி சாட்டர்டே எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிருந்தோம். உண்மையிலுமே சொல்கிறேன், சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி கீழே அந்த கிரவுண்ட் இருக்கு இல்லையா, நம்ம நடக்கிறது வந்து கீழே மார்பிளில் போடாமல் அந்த ஒரு கல் வந்து ஏதோ ஒரு கல்லை போட்டிருக்காங்க. அந்த கல்லுமே சூப்பராக இருந்துச்சு. அதை சுற்றியும் வந்து கிராஸில் வந்து அந்த புல் அந்த கேப்லாம் வரும், அது ஃபுல்லுமே வந்து அழகாக வந்து அவங்க வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ நீங்களும் போய் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா போய் பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். அதுக்கப்புறமேட்டு லாஸ்ட்டாக அந்த சாமியெல்லாம் கும்பிட்டு சுற்றிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு நாங்கள் வந்தோம். வரப்போ சரி லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். அங்கே இருக்கிறவங்க வந்து இருங்க கிளம்பிடாதீங்க, சாமியை வந்து பிரசாதம் வந்து வாங்கிட்டு போங்க, கிளம்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி எங்களை இருக்க வச்சு அப்புறமேட்டு சக்கரை பொங்கலை வாங்கிட்டு நாங்கள் கிளம்புனோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பை ஜேஎஃப்எம் வியூஸ், பை. ஸோ வந்து உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து ஒர்க் அவுட் வீடியோஸ் வந்து வீட்டிலே செய்கிற மாதிரி அந்த தம்பிள் பார்பிளை வச்சு ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சு, இல்லை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் செப்பரேட்டாக. ஸோ நம்மகிட்ட இருக்க தம்பிள் பார்பிளை வச்சு வீட்டிலே வந்து எப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணுறேன் வெயிட் குறைக்கிறதுக்கு. பார்க்கலாம். லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக தான் ஜிம்முக்கு போயிட்டுருக்கேன். மேபி உங்களுக்கு எதுவும் ட்ரான்ஸ்ஃபார்ம் தெரியுதா பாடியில் ஜிம்முக்கு போகிற மாதிரி? எனக்கு தெரியுதுன்னு நம்புகிறேன். சரி ஓகேங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஜேஎஃப்எம் வியூஸ், பை.